கர்த்தருடைய பந்தியில் சேரும் முன்னதாக சிலர் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்க்கிறார்கள். இன்னும் சிலர் 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு நாளை பிரத்யேகப்படுத்தி தங்கள் வாழ்க்கையை உள்ளும் புறமும் ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து பார்க்கும் நேரம் மிகவும் அவசியம். இதை செய்ய ஒவ்வொரு நாளும் நாம் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியின் 2 கொரிந்தியர் நிருபத்தின் கடைசி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நம்முடைய திருச்சபையிலே காணப்படுகிற விரோதங்களுக்கும் வைராக்கியங்களுக்கும் வாக்குவாதங்களுக்கும் நான் காரணமாயிருக்கிறேனா என்று ஒவ்வொரு விசுவாசியும் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும், உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் செல்வது, அவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை நம்ப மறுப்பது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த பாடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும் பலவீனம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே மாய்மாலம் காணப்படுகிறதா? நமது விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாயிருக்கிறது? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் அன்பான நேயர்களே, இன்று நாம் 2 கொரிந்தியர் நிருபத்தின் இறுதியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். முன்னதாக சொன்ன காரியத்தையே இங்கே மீண்டுமாக கூறுகிறார். ஒரு அப்போஸ்தலனாக தனது பணியை நிறைவேற்றும்படியாக 3வது முறை கொரிந்துவிற்கு செல்ல போகிறார். அங்கே அவர் கடந்து செல்லும் பொழுது எல்லாமே ரூபகாரப்படும். வெளிப்படையாக எல்லா பிரச்சனைகளும் பேசப்பட போகிறது. ஒரு அப்போஸ்தலன் என்ற பொறுப்பிலிருந்து காரியங்களை செயல்படுத்தப் போகிறார். பவுலின் பலவீனத்தின் மத்தியிலேயும் கிறிஸ்துவின் வல்லமை அவருடைய அப்போஸ்தல பணியிலே விளங்கப் போகிறது. 2 கொரிந்தியர் 13 2-3 வசனங்கள். நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்த போது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். பவுலப்போஸ்தலன் தனது பலவீனத்தோடு கூட கொரிந்து பட்டணத்திலே பணி செய்யும்படியாய் சென்றார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையானது வல்லமை நிறைந்ததாக இருந்தபடினாலே அந்த பாவம் நிறைந்த உலகத்தின் மத்தியிலேயும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களை இரட்சித்தது. மேலும் பாவத்தை குறித்த பவுலப்போஸ்தலனின் கருத்து எப்பொழுதும் ஒன்று போலவே இருக்கிறது. அவர் தூரமாக இருக்கும் பொழுது அதை குறித்து எந்த அளவு கண்டித்து உணர்த்தினாரோ, அதே போல அவர்கள் நேரடியாக வந்தாலும் அதை குறித்து கண்டிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் பாவத்தை வெறுக்கும் வெறுப்பு எல்லா சூழ்நிலைகளிலேயும் எல்லா காலகட்டங்களிலேயும் ஒன்று போல இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13:4. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். இயேசு கிறிஸ்து பலவீனத்தால் சிலுவையிலே அறையப்பட்டிருந்தும் என்று பார்ப்பது வினோதமான ஒரு வாக்கியமாய் இருக்கிறது. இந்த பலவீனம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றது தேவனுடைய பலவீனம் என்று பவுல் கூறியிருக்கிறார். என்றாலும் தேவனுடைய வல்லமையினாலே அவர் பிழைத்திருக்கிறார் என்றும் தெளிவுபடுத்துகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இந்த பட்டியலிலே பார்க்கிறவர்கள் பலவீனமான மனிதர்கள்தான். ஆனால் இந்த அத்தனை வல்லமையான காரியங்களையும் தேவனுடைய பலத்தினாலேயே செய்தார்கள். தொடர்ந்து பவுல்
மற்றொரு முக்கியமான காரியத்தை குறித்து பேசுகிறார். கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் அடிக்கடி தங்கள் வாழ்க்கையிலே இந்த பரீட்சைக்குட்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். இங்கே பவுல் சொல்வது என்ன? நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிறோமா என்பதை அடிக்கடி சோதித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி வாழ்கிறோமா? அல்லது வாழ்க்கையின் எந்த பகுதியிலாவது மாய்மாலம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? மறைவான பாவங்களுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோமா? அல்லது கிறிஸ்து அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ்கிறாரா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிலருடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க நேரம் எடுத்துக்கொள்கிறோம். சிலர் கர்த்தருடைய ராப்போஜனத்திலே பங்கு பெறும் முன்பதாக தங்களை ஆராய்ந்து பார்க்கும் பணியை செய்கிறார்கள். சிலர் 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு நாளை பிரத்யேகப்படுத்தி தங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நம்மை நாமே சோதித்து அறிந்து, நான் கிறிஸ்துவிலேயும் கிறிஸ்து என்னிலேயும் தொடர்ந்து வாசம் பண்ணுகிறாரா என்பதை குறித்த சரியான அறிவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? விசுவாச வாழ்க்கையிலே வளர்கிறோமா என்பதையும் ஆராய வேண்டும். போதகர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன் அனுபவத்தை இவ்விதமாய் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய மகள் ஒருமுறை தனது பாட்டியம்மா வீட்டிற்கு விடுமுறைக்காக சென்று வந்தாள். அப்படி சென்று வந்தபொழுது தன்னுடைய தாயினிடத்திலே வந்து, அம்மா, நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னாள். அப்பொழுது ஊழியரின் மனைவி தன் மகளை படுக்கை அறைக்குள்ளே அழைத்து சென்று முழங்கால் படியிட்டு மகளோடு ஜெபிக்கும் பொழுது மகள் உள்ளம் திறந்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணும்படியாக அவர் மேலே தனது விசுவாசத்தை வைத்து அறிக்கை செய்தாள். அதற்கு பின்னர் போதகர் அவ்வப்பொழுது தனது மகளை பார்த்து, இயேசு கிறிஸ்துவோடு உன்னுடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று கேட்பாராம். அவள் வாலிப வயதிலே வந்த நாட்களிலேயும் அவ்வாறு ஒரு முறை கேட்டபொழுது, அப்பா, ஏன் அடிக்கடி இதை குறித்த இடத்திலே கேட்கிறீர்கள் என்று கேட்க ஆரம்பித்தாள். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்ன இருந்தாலும் நீ என்னுடைய வாரிசாய் வருகிறாய். எனவே நீ தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே இருக்கிறாயா என்பதை குறித்து நான் உறுதி செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினார். 2 கொரிந்தியர் 13:6 நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். பவுல் தன்னைத்தானே பரீட்சை செய்து பார்த்து தான் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு கூறுகிறார். 2 கொரிந்தியர் 13:7 மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். இங்கே 2 சத்தியங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, திருச்சபை ஊழியரானவர் தனது சபை மக்கள் எல்லாரும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறார்களா என்பதை குறித்த நிச்சயமுள்ளவர்களாய் இருக்க கடமைப்பட்டிருக்கிறார். இந்த அக்கறை உள்ள ஒரு ஊழியர்தான் திருச்சபை மக்களிலே உள்ள யாராவது தவறான வழியிலே செல்லும் பொழுது அதை குறித்து கேள்விப்படுவார் என்றால் தனித்து அவரிடத்திலே சென்று அவர்களை மீண்டுமாக விசுவாசத்திற்குள்ளே ஊண்ட கட்ட முயற்சி எடுப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீங்கள் ஒருவேளை ஒரு திருச்சபையின் ஊழியராக இருப்பீர்கள் என்றால் உங்கள் திருச்சபை மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்த கருத்துள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பார்க்க உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். வெளிப்படையாகவே ஒருவர் பாவத்திலே வாழ்கிறார் என்பதை நீங்கள் அறியும் பொழுது அதை குறித்து செயல்பட நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். இரண்டாவதாக, இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மற்றும் ஒரு சத்தியம், எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக கருத்தோடு ஜெபிப்பானோ அதே போல இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபை மக்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 13:8 சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், சத்தியத்திற்கு விரோதமாக நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. எனவேதான் கர்த்தருடைய வார்த்தையை பூரணமாக நம்பாதவர்களை குறித்து நான் கவலை கொள்கிறதில்லை.
ஏனென்றால் சத்தியத்திற்கு விரோதமாக அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. இதுதான் சத்தியம் என்று நாம் வாக்குவாதம் செய்ய தேவையில்லை. நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்றுதான் இயேசு கூறியிருக்கிறார். அதை நிரூபி, அதற்காக நீ வாக்குவாதம் செய்து அதை நம்ப பண்ணு என்று சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. தூய ஆவியானவரே அதை பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் ஆத்துமாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராய், இரட்சிப்பிற்கு நேராய், பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய், மகிழ்ச்சிக்கு நேராய் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 13:9 நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாயிருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். 7 பார்க்கும் பொழுது, ஒரு பொல்லாங்கும் அவர்கள் செய்யாதிருக்கும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று பவுல் கூறினார். இங்கே அவர்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்கிறார். அதாவது விசுவாச வாழ்க்கையிலே அவர்கள் முதிர்ச்சியின் மேலே முதிர்ச்சி பெற்றவர்களாக வளர வேண்டும். கிருபையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலேயும் தொடர்ந்து அவர்கள் வளர வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடந்த மாதத்தை விட இந்த மாதம் மேலும் அதிகமாக கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மிக நெருக்கமாக நம்முடைய வாழ்க்கையிலே உணர முடிகிறதா? கடந்த ஆண்டை விட இந்தந்த காரியங்களிலே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்திருக்கிறேன் என்று தைரியமாய் சொல்ல முடியுமா? நம் மூலமாக கர்த்தரை அறிகிறவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைகிறவர்களாக மாறும் பொழுது சுவிசேஷத்தை கொடுத்தவர்களுக்கு அது பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 13:10 ஆனதால் இடித்து போட வல்ல ஊண்ட கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும்போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவர்களுக்கு தான் எழுத முடிந்த இந்த நிருபத்தை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அவர்களை கர்த்தருக்குள்ளே ஊண்ட கட்டுவதற்காகத்தான் இதை எழுதுகிறார். ஏனென்றால் அவர்கள் கட்டப்படாமல் இருப்பார்கள் என்றால் நேராக அவர் செல்லும் பொழுது அவர் அவர்களை கண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே தூரமாக இருக்கும் பொழுதே அவருடைய வாழ்க்கையிலே சரி செய்ய வேண்டிய காரியங்களை, வளர்ச்சி அடைய வேண்டிய காரியங்களை குறித்து அவர் சுட்டி காட்ட விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 13:11 கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். இந்த வசனத்திலே முதலாவது அவர் சொல்லுகிற காரியம், சகோதரரே சந்தோஷமாயிருங்கள். கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற எவரும் துக்க முகத்தோடு, நீண்ட முகத்தோடு இருக்க தேவையில்லை. இன்றைக்கு பலர் சந்தோஷமாக இருப்பது பாவம் என்றும் எண்ணுகிறார்கள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளானால் அதை குறித்த சந்தோஷம் நம்முடைய உள்ளத்திலே நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. பிலிப்பி சபையாருக்கு பவுல் எழுதும் பொழுதும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சி உள்ள ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு குடும்பமாயிருக்கும். நீங்கள் மகிழ்ச்சி நிறைந்த ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருக்க முடியும். நீங்கள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஊழியராய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் திருச்சபை மக்களும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு திருச்சபை மக்களாய் இருப்பார்கள். நெகேமியாவின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஏதோ வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையினாலே இன்றைக்கு மகிழ்ச்சியை இழந்த நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்பதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். அவர் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள். எல்லா நேரத்திலேயும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை குறித்து உள்ள மகிழுங்கள். இப்படிப்பட்ட மகிழ்ச்சி உங்களுக்கு பலன் அளிக்கும். எந்த காரியத்திற்காக ஆண்டவர் உங்களை தம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை அப்பொழுது அவர் பூரணமாக உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். எதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே உங்களை பரிபூரணமாய் அவர் நிச்சயம் பயன்படுத்துவார். மீண்டுமாக நற்சீர் பொருந்தும்படியாக சொல்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே குழந்தைகளாகவே இருந்துவிட வேண்டாம். உங்களுக்கு வளர்ச்சி தேவை. இன்றைக்கும் அநேக விசுவாசிகளிடத்தில் இதை கூற வேண்டியதாயிருக்கிறது. இயேசு என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், இன்று நான் மரித்தாலும் ஆண்டவரோடு வாழ்வேன் என்ற நிச்சயத்தோடு மட்டும் வாழ்வது சரியானதல்ல. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நேசிக்கிற அன்பிலே வளர வேண்டும். அவர் மேலே வைக்கிற விசுவாசத்திலே வளர வேண்டும்.
அவரோடு அனுதின வாழ்க்கையிலே நடப்பதிலே வளர்ச்சியடைய வேண்டும். அடுத்ததாக ஆறுதல் அடையுங்கள் என்கிறார். இந்த கடிதத்தை எழுதும் பொழுது இதே வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலேயும் கர்த்தருடைய ஆறுதலை அனுபவிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா? ஆறுதல் என்று சொல்லும் பொழுது உதவி. தேவனே நம்முடைய பக்கத்திலிருந்து நம்மை பலப்படுத்துகிறவராக, நம்மை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலேயும் கர்த்தர் இதையே செய்ய விரும்புகிறார். எப்பொழுதும் அவர் உங்கள் அருகிலே உங்களுக்கு உதவி செய்கிறவராக, உங்களை பலப்படுத்துகிறவராக, உங்களை உற்சாகப்படுத்துகிறவராக, உங்களுக்கு ஆறுதல் தருகிறவராக இருக்க விரும்புகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆம், நம்மை ஆறுதல் படுத்தும்படியாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருக்குள்ளே வளர வேண்டும், சீர் பொருந்த வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும். சத்தியத்திற்கு விரோதமாக நாம் எதையுமே செய்ய முடியாது. சத்தியத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க மட்டுமே நம்மால் முடியும். கர்த்தருடைய இப்படிப்பட்ட உற்சாகப்படுத்துதலை பெற்றுக்கொண்ட நாம் முன்னேறி செல்ல நம்மை அர்ப்பணிப்போமா? மேலும் ஏக சிந்தையாக இருங்கள் என்கிறார். அதாவது எல்லாருக்குள்ளும் ஒருமனப்பட்ட ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். இந்த சிந்தனையின் அடிப்படை என்ன? பிலிப்பியர் 4 அதிகாரம் 2 வசனத்திலே சொல்லும் பொழுது கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருங்கள் என்ற அறிவுரையை கூறினார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனத்திலே சொல்லும் பொழுதும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? மனத்தாழ்மை. அடுத்ததாக திருச்சபையிலே ஒருவருக்கொருவர் உள்ள உறவிலே எப்பொழுதும் சமாதானம் அவசியமானதாக இருக்கிறது. இவ்வாறு நாம் வாழும் பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்கிறார். 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 12 வசனம், ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பொதுவாக நாம் சிறு குழந்தைகளை அன்போடும் முத்தத்தோடும் வாழ்த்துகிறோம். அந்நாட்களிலே பெரியவர்களும் ஒருவரை ஒருவர் முத்தத்தோடு வாழ்த்தும் பழக்கம் இருந்திருக்கிறது. இதை குறித்து ஒரு கர்த்தருடைய ஊழியர் சொல்லும் பொழுது, ஆண்கள் ஆண்களையும் பெண்கள் பெண்களையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துவது நல்லது என்கிறார். அன்பு தணிந்து போகும் காலத்திலே வாழுகிற நாம் இப்படிப்பட்ட அன்பை அதிகமாய் என்று காண்கிறதில்லை. 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 13-14 வசனங்களை கவனியுங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் வாழ்த்துதல் எல்லா விசுவாசிகளையும் இணைக்கிறதா இருக்கிறது. உங்கள் அனைவரோடும் கூட என்று இந்த திருத்துவ ஆசீர்வாத வாழ்த்துதலை கூறுகிறார். இந்த திரியேக தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை நிறைந்தவர்களாகவும் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாகவும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை நம்முடைய உறவுகளிலே காண்பிக்கிறவர்களாகவும் வாழ எதிர்பார்க்கப்படுகிறோம். உலகத்திற்கு மட்டும் நாம் சாட்சி பகிர்ந்தால் போதாது. எந்த திருச்சபையின் அங்கமாக இருக்கிறோமோ அந்த திருச்சபையின் மத்தியிலே நம்முடைய சாட்சி முக்கியமானது. எந்த சமுதாயத்திலே வாழுகிறோமோ அந்த சமுதாயத்திலே நம்முடைய சாட்சி முக்கியமானது. எந்த தெருவிலே வாழ்கிறோமோ அங்கே நம்முடைய சாட்சி முக்கியமானது. நாம் பணி செய்யும் இடத்திலேயும் நம்முடைய சாட்சி மிக மிக முக்கியமானது. கடந்த 20 நிகழ்ச்சிகளிலே 2 கொரிந்தியர் நிருபத்தை நாம் முறையாக கற்றுக்கொண்டோம். இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய இருதயத்திலே ஆவியானவர் பேசிய அவருடைய சத்தத்தை கேட்டிருப்பீர்கள் என்று திட்டமாக விசுவாசிக்கிறோம். கர்த்தரிடத்திலே வளர வாஞ்ச உள்ளவர்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்த தீர்மானங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே வளர, அவர் மேலே வைக்கிற அன்பிலே பெருக கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் பரமபிதாவே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட உடைய வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் பலவீனராய் இருந்தாலும் நீர் பலனுள்ளவராய் இருக்கிறீர். எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீர். எங்களை ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து, பரீட்சித்து பார்த்து, விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருக்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் குறைவற்றவர்களாய் உமக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? அல்லது இன்னமும் நாங்கள் வளர வேண்டிய பகுதிகள் உண்டா என்பதை அடிக்கடி ஆராய்ந்து உம்முடைய பலத்தினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு உமக்குள்ளே வளர்ந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எடுத்த புதிய தீர்மானங்களிலே
நீர் அவர்கள் பலனாய் இருந்து அதை செயல்படுத்த உதவி செய்யும். நிகழ்ச்சிகளை கேட்கிற ஒவ்வொருவரும் எப்பொழுதும் உமக்குள் சந்தோஷமாய் இருக்க உதவி செய்யும். அவர்கள் பரிபூர்ண வாழ்க்கையை நோக்கி வெற்றி நடைபோட உதவி செய்யும். கர்த்தருடைய ஆறுதலை பெற்று மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க உதவி செய்யும். தங்களை சுற்றி இருக்கிறவர்களோடு ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, சமாதானம் உள்ளவர்களாகவும் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதானத்திற்கும் அன்புக்கும் காரணமாகிய கர்த்தாவே, இந்த கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலேயும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் முறையாக கேட்டு கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த உம்முடைய வார்த்தைகள் அனுதினமும் எங்களை வழிநடத்தட்டும், எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும், பாவங்களுக்கு எங்களை விலக்கி காக்கட்டும். உம்முடைய வசனமே எங்கள் கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்தி பார்ப்போமா? நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறோமா என்று அடிக்கடி சோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. தூய ஆவியானவரே அதை பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் ஆத்துமாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் வாழ்த்துதல் எல்லா விசுவாசிகளையும் இணைக்கிறதாய் இருக்கிறது. உங்கள் அனைவரோடும் கூட என்று திரித்துவ ஆசீர்வாத வாழ்த்துதலை பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். திரியேக தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் கிருபை நிறைந்தவர்களாகவும் தேவ அன்பை பிரதிபலிக்கிறவர்களாகவும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தை நம்முடைய உறவுகளிலே காண்பிப்போம். நாம் அடுத்த நிகழ்ச்சி முதல் யோபுவின் சரித்திரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் ஆயத்தமாயிருக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5.